நீட் முதுநிலை தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்ற உயர்ஜாதி ஏழை மாணவர்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் நீட் முதுநிலை தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்ற உயர்ஜாதி ஏழை மாணவர்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் மருத்துவ படிப்பில் சேர்ந்தது அம்பலமாகியிருக்கிறது. 3வது கட்ட கவுன்சிலிங்கில் முதுநிலை மருத்துவ படிப்பில் இடம்பெற 811 மாணவர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். உயர்ஜாதி ஏழைகள் இடஒதுக்கீட்டில் மேலும் ஒரு முறைகேடு நடந்திருப்பதாக தெரிகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். முதுநிலை நீட் ரேங்க் பட்டியலில் 1.50 லட்சம் பேருக்கு பின்னால் உள்ள 497 பேர் என என்ஆர்ஐ குறிப்பிட்டிருக்கிறது. என்ஆர்ஐ கோட்டாவில் வசூலிக்கப்படும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவிட முன்வந்துள்ளனர். தற்போது நம்முடைய இணைப்பில் மருத்துவர் ரவீந்திரநாத் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த மோசடியை எப்படி பார்க்கறீங்க? அதாவது இது மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய ஊழல், முறைகேடு. எதுக்காக நீட் நுழைவுத்தேர்வு இளநிலை முதல்நிலை உயர்தர மருத்துவமனை கொண்டு வந்தாங்க? முறைகேடுகளை தடுக்கணும், நேர்மையான முறையில வெளிப்படுத்தணும், மாணவர் சேர்க்கை தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி நுழைவுத்தேர்வு நடத்தினோ இல்ல பிஜி மூலமா அட்மிஷன் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்காக எம்சிசி ஒரு அமைப்பு இருக்கு, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது மூலம் செய்கின்ற பொழுது என்ஆர்ஐ சீட்ல வேக்கண்ட் அதுக்கு என்ன செய்யணும்? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இது பண்ணா என்ன ஆகும்? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ள ஃபீஸ் அடிப்படையில் மாணவர் சேருவாங்க. ஆனா அது போல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்திய மாணவர்களை வெளிநாட்டு மாணவர்களா மாத்துறது பாத்தீங்கன்னா என்ஆர்ஐன்னு, அது எப்படிப்பட்ட ஒரு மோசடி இது? இந்திய மாணவர்கள் எப்படி என்ஆர்ஐயா மாறுவாங்க? அப்ப இது மிகப்பெரிய ஒரு மோசடித்தனம். அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இது போன்ற போக்கை உடனடியாக ஒன்றிய அரசு கைவிடணும். மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி கைவிடணும். அது நேர்மையான முறையில் இந்த சீட் எல்லாத்தையும் 800 சீட்டையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை சேர்த்து, அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை மேனேஜ்மெண்ட் நேரடியாக மாவட்டத்துக்கு நடத்த முடியாது. நம்முடைய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் படி ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் ஒன்றிய அரசும், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மாநில அரசு தான் மாவட்டத்துக்கு நடத்தணும். தமிழ்நாட்டில் உள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டாவை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து தான் கவுன்சில் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தணும். அப்படிதான் சேர்க்க முடியுமே ஒழிய அது மாறாக நேரடியாக ஸ்டேட் கவுன்சிலிங், மாப்போ கவுன்சிலிங்னு அது மேனேஜ்மெண்ட் கோட்டா மாத்தினவரை அவர்களே மாணவர்களுக்கு நடத்தணும் சொன்னா அப்பயும் ஃபீஸ் அதிகமாக தான் வாங்குவாங்க. அப்ப இப்படிப்பட்ட முறைகேடுகளை மத்திய அரசு அனுமதித்துக் கொண்டு நாங்கள் மாணவர் சேர்க்கை முறைப்படுத்தணும், நேர்மையான முறை நடத்துங்கிறது ஒரு அப்பட்டமான பொய்யான ஒரு பிரச்சாரம், இது ஒரு ஏமாற்று மோசடி சொன்னோம். எனவே இப்படிப்பட்ட போக்கு ஏற்க முடியாது. சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் வந்தே அதை கண்டிக்கிறது. நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.